IBC Mangai சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டா தாலி கட்டிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த குழந்தை வயசுல அப்படிதான் இருக்கும். பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது உண்மை. அது ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து நிறைய எனக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தாங்க. யூஸ்வலாக நான் வந்து வீட்டு வேலை நிறைய செய்வேன். ப்ராம்ப்ட் வந்து பண்ணாம நடிக்க தெரியாது அப்படின்னு. ஆனால் சில சமயம் ரொம்ப அவமானமா இருக்கும். எதுக்கு ப்ராம்ப்ட் வாங்கி நடிச்சிட்டு இருக்க, திட்டிகிட்டே இருப்பான். சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு திட்டுவார். நான் இப்படி வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, இப்போ நிறைய படம் பண்ண போகிறாங்க. இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த காதலில் கொஞ்சம் கூட வந்து ஒரு சலிப்போ இல்லைன்னா போரோ இது எதுவுமே தெரியல, ஜாஸ்தியான மாதிரி தான் தெரியுது. இல்லை அதெல்லாம் பண்ணா வரும். பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கேன். காஸ்டியூம் எடுத்து கையில கொடுத்து இந்த போட்டு ஏன்னா அடுத்தது வெளியே போய் ஆடணும்ல. அதுக்கப்புறம் பதறி எனக்கு என்ன நடந்தது பார்த்தா நானும் வீடியோல தான் பார்த்தேன். என்னடா செக்ஸல்லாம் தூக்கிட்டு போறேன். காயத்ரிக்கு இந்த லெவல் இந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்கிறத நம்பவே முடியல. என் ஹைட்டுக்கு இருக்காங்க. படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அதாவது நடிச்சா விஜய்க்கு தங்கச்சியாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். ரொம்பவே கார்ஜியஸா வந்து நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காயத்ரி மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எப்படி இந்த மேக் ஓவர் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க. சீரியஸாவா? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஒரு டால் மாதிரி இருக்கீங்க. இங்க இருக்கிற சுத்தி வேற எதுவுமே என்னால பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் நான் ஏன் சொல்லணும்னா, நீங்களும் வந்து யுவராஜ் ப்ரோவும் மீட் பண்ணதே பயங்கரமா இருக்கு. ஏன்னா ரொமான்டிக் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க, ஆனா அது தி ரியல் ரொமான்டிக் பர்சன் அப்படிங்கிறதே நான் வந்து அவரோட சில விஷயங்கள் பார்த்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னது ஹக் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் நீங்கள் ஏங்க வந்து கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டால் தாலி கட்டிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த குழந்தை வயசுல அப்படிதான் இருக்கும், தெரியல, அறியாத வயசு, அதனால அப்படி சொல்லிட்டேன். அது வந்து அது வந்து ஒரு மாதிரி பியூரா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு சல்லனமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பியூர் லவ். அது பியூர் லவ். ஏன்னா அப்படி சொல்ல ஒரு 17-18 வயசு இருக்குமா உங்களுக்கு வந்து நீங்கள் காதல் வயசு நீங்கள் கேட்கக்கூடாது. வயசு கேட்டால் எல்லாம் திட்டிடுவாங்க. கரெக்ட். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப யங்கான ஏஜில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கப்பலாக மாறிட்டீங்க. பட் என்ன அப்படின்னா யுவராஜ் ப்ரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மை. அது ஆக்சுவலி என்னென்னா அவங்க வந்து நிறைய எனக்கு அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் நிறைய வாக்கிங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவேன். யூஸ்வலாக நான் வந்து வீட்டு வேலை நிறைய செய்வேன். எனக்கு அது பிடிக்கும். வீட்டில் ஆட்கள் இருந்தால் கூட நானாக அந்த பெருக்கிறது க்ளீன் பண்ணுறது அதாவது ஆட்டோமேட்டிக்காக செய்வேன். அந்த காலத்துலலாம் என்ன அப்பா நம்ம பாட்டிலாம் 10-15 பிள்ளை பெற்றாங்க. எப்படி எல்லாம் வீட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு அந்த உடம்புலாம் வந்து ஃபிட்டாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னொன்று அவரோட சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காரு. கரெக்ட். இஸ் அ டான்சர், நீங்களும் ஒரு டான்சர் அப்படின்னும் போது என்ன மாதிரியான பாப்பா இதை பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன மாதிரியான, ஏன்னா இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட ப்ரெக்னன்சி அந்த இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பெரிய விஷயம் அது. ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு மேலே அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. என் டைமில் நான் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகிட்டாங்க. அது நல்ல விஷயம். எல்லா விதத்துக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே வந்து அது கம்பல்சரியாக பண்ணணும். இப்போல்லாம் 3-4 மந்த்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நீங்கள் நேராக ஜிம் போனாலே டாக்டரை போய் பார்த்தாலே அவங்க இதுதான் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் என்னென்ன பண்ணணுமோ அப்படின்றது அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி சீரியல் பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு அமேசிங்கான ஒரு கம்பேக், ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்புறமா ஒரு கம்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை கிளி அந்த சீரியல் தான். அதில் வந்து லீடோட அக்கா அந்த ரோல் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ அகெயின் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த 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 இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, இனிமேல் போகும். ஸோ அது கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர். ஆக்சுவலி சரவணன் மீனாட்சின்னு ஒரு கேரக்டர் பண்ண முத்தழகு.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி ரசிச்சு பண்ண ஒரு கேரக்டர் வந்து காயத்ரி, அதாவது ரியல் நேமே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று அந்த கேரக்டருமே இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். எல்லா டைமும் வந்து கொஞ்சம் வில்லியாவோ இல்லை ஏதாவது ஒரு கியூட் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பேன். இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு இருக்குமான்ற மாதிரி இருக்கும். எனக்கே கொஞ்சம் நடிச்சுட்டு நானா இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் வந்து நிஜமாவே அவ்வளோ ரசிச்சு பண்ணேன். எனக்கு என் கெரியரில் சில கேரக்டர்லாம் மெமரிஸில் இருக்குல்ல, அதில் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காயத்ரி, ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ப்ராம்ப்ட் வந்து பண்ணாமல் நடிக்க தெரியாது அப்படின்னு. இதை யார் சொன்னா? இதெல்லாம் யார் கலெக்ட் பண்ணா? நீங்க உங்க வாயால சொன்ன விஷயம் தான் இது. ப்ராம் பண்ணாம எனக்கு நடிக்க தெரியாது சொன்னேன், அப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க. என்னன்னா அதுக்கு சீன் முன்னாடியே அதுக்கு ஒர்க் பண்ணி அப்படி பண்ணோம்னா சில சமயம் வந்துடும். பட் மோஸ்ட்லி அப்பத்துலேருந்து நம்ம வந்து ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ எனக்கு ப்ராம்ப்ட் கேட்டு நடிச்சு அப்படியே பழகிடுச்சு. ஆனால் சில சமயம்ல ரொம்ப அவமானமா இருக்கு. கூட வந்து செந்திலனாலாம் நடிக்கும் போது அவர்லாம் ப்ராம்ப்டே வாங்க மாட்டார். அவர் ஓன் டைலாக் தான். அவர் முன்னாடி அப்புறம் கத்தி, அதாவது ராஜு அவங்களாம் நடிக்கும் போது எதுக்கு ப்ராம்ப்ட் வாங்கி நடிச்சிட்டு இருக்க, திட்டிகிட்டே இருப்பான். ஸோ அவங்க கூட பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து நாங்கள் ப்ராம்ப்ட்லாம் பண்ணுவோம். முன்னாடியே சீன் பேப்பர் கொடுத்துருவாங்க. அவன் லஞ்ச் டைமில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த சீனை வந்து படித்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்பயே நடிச்சு வச்சுருப்போம். ஸோ சில சமயம் இப்போலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இதை டெலீட் பண்ணிடுங்க சொல்லிட்டு ப்ராம்ப்ட் இல்லாமல் நடிக்கிறேன். நான் ப்ராம்ப்ட் இல்லாமல் தான் நடிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ராஜு அவரோட வந்து ஒரு காம்பினேஷன் சீன்லாம் வருது. ராஜு டிஃபால்ட்டாகவே கவுண்டர் டக்குன்னு போடுவார். டக்குன்னு ரியாக்ஷன் ஏதாவது காட்டும், கண்ணாலே ஊட்டி ஏதாவது பண்ணுவார். ஸோ செட்டில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கக்கன்னு ஏதாவது நடந்திருக்கா? நிறைய தடவை நடந்திருக்கு. நிறைய தடவை டைரக்டர் திட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள். அதுவும் என் கேரக்டர் வந்து ரொம்ப இப்படியே இருக்கணுமா, அவன் பண்ணுற வேலைக்கு நான் சிரிச்சிட்டு இருப்பேன். சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு திட்டுவார். ஸோ அவன் அந்த சீனே வந்து ரொம்ப சீரியஸாக போகும். இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பண்ணியிருப்பான், ஏதாவது இப்படி சொரியறதோ ஏதாவது பண்ணியிருப்பான். பட் அங்கே இருக்க எல்லாருக்கும் அது வந்து சிரிப்பாக மாறிடும். ஸோ அவன் ஒரு சீனுக்கு வரான் அப்படின்னா ஒரு ரொம்ப பிளெயினாக இருக்க சீன் கூட அவன் ஒரு ஏதாவது ஒரு க்யூட்னஸ் ஆட் பண்ணி அவனோட இன்னசென்ட்டை அவனோட அந்த கவுண்டரெல்லாம் ஆட் பண்ணான்னா இன்னும் அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, சீரியலில் எவ்வளோ தான் வந்து இப்போ வந்து ராஜு உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா அவரோட ஒரு நேம், அந்த ஃபேம் வந்து பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது, க்ரூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீயா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக்கான விஷயம் நீங்கள் பேசுனீங்களா அதுக்கப்புறம்? இல்லை, அவன் இப்படி வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்துச்சு. நிஜமாவே அவனுக்கு வந்து அவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன். ஒரு ரைட்டிங் ஆகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், வாட் எவர் நீங்கள் என்ன சொன்னாலும் அது ரொம்ப வந்து அவன் எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுத்து அதுக்கு சின்சியராக பண்ணுவான். ஸோ அவனோட டேலண்ட் வந்து கண்டிப்பாக அவன் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் வருவான்னு நினச்சோம். கண்டிப்பாக சீக்கிரம் வந்துட்டா நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, இப்போ நிறைய படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட வந்து ஜோடியாக வர நடிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சது, நீங்களும் யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்துலேருந்து டான்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்டு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பர்பிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷனை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? ஹோல் இந்த ஆமாம், நீங்கள் நடிக்கவும் செய்யணும், ஈவெண்ட்டும் அவர் பார்த்துக்கணும். திடீர்னு விஜய் டிவியில் ஏதாவது ஷூட்னா நீங்கள் வந்து லொடுக்குன்னு அங்கே வேறு ஓடி போகணும் இவிபிக்கு. அப்படின்னும் போது இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறீங்க? இதுக்கு நடுவில் ஃபேமிலியும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா என் பையனை வந்து பார்த்துக்கிறது அந்த சைடு எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாதனால தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து நடிக்க போகிறேன், எனக்கு இன்றைக்கி இந்த ஷோவா ஓகே அவர் சொல்லிடுவார், அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். மற்றது எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஸோ அவர் இருக்கார் அப்படின்ட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டார் எப்போவுமே. ஓகே, ஒரு ஒய்ஃபாக நீங்கள் வந்து யுவராஜ் ப்ரோ வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஈவன் இஃப் இன்கேஸ் யுவராஜ் ப்ரோவை நல்லா தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறது வாஸ்தவம். என்னை வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உன் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மை வெளில வந்துருச்சு. அப்படின்னும் போது எவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த காதலில் கொஞ்சம் கூட வந்து ஒரு சலிப்போ இல்லைன்னா போரோ இது எதுவுமே தெரியல, ஜாஸ்தியான மாதிரி தான் தெரியுது. இல்லை, அதெல்லாம் சண்டை வரும், குட்டி சண்டை வரும், அப்புறம் அப்போவே சரியாயிடும். அண்டர்ஸ்டாண்டிங் தான், புரிஞ்சுக்கிறது தான். என்னை விட நான் அவரை புரிஞ்சுக்கிறத விட அவர் என்னை நல்லா புரிஞ்சுப்பார். ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டு இருக்கு. யார் 2 பேரில் வந்து சண்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
சமாதானப்படுத்துறது அவரு. சண்டைனா எங்களுக்கு அவ்வளோ இல்லை, சின்னதாக ஆரம்பிக்கும், ரொம்ப கத்துறது அப்படிலாம் இருக்காது. சின்ன ஆர்குமெண்ட்டாக இருக்கும், உடனே அவரே பேசிடுவார். அந்த மாதிரி பேசி இல்லைன்னா நானும் இப்போ என் மேலே தப்புன்னா நாங்கள் பேசிடுவோம். 2 பேரும் யார் சைடு தப்போ டக்குன்னு சாரி கேட்டுருவோம். ஒரு தடவை வந்து ஜோடியில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைக் கமலஹாசன் அந்த ஒரு மியூசிக் இது வந்துச்சு. சொல்லும் போதே பாருங்க அம்மா அப்படின்னு சொல்றீங்க. நல்லா போய்கிட்டு இருந்தது அந்த ரவுண்டு, சூப்பராக இருந்தது. எங்கேயும் மேலே ஏறி டம்மால் குதிச்சிங்க கீழே. என்ன அங்கே அந்த அப்போ என்ன நடந்தது? அப்போ ஹீஸ் இன் லவ் வித் யூ ரைட்? அப்போ அவரு கூட தான் டான்ஸ் ஆடுறீங்க. கல்யாணமே ஆயிடுச்சு, என்னம்மா நீ இப்படி கேக்குற? கல்யாணமே ஆயிடுச்சு, கூட ஆடி பொத்துன்னு விழுந்து இப்படி வந்து என்னது ஸ்ட்ரெச்சர்ல உங்களுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ வந்து என்ன நடந்துச்சாங்க? ஆக்சுவலி அந்த ரவுண்ட் அப்பெல்லாம் எனக்கு ஷூட்டிங் 2 சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், பேக் டு பேக் ஷூட்டு. இங்கே முடிச்சுட்டு இங்கே போகணும், நைட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் அந்த டைம் தான் எனக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நான் பயங்கர சின்சியராக ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஹெவியாக ஆடி பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா மேலேருந்து குதிக்கணும். அந்த கீழே ஒரு பெட் ஒன்று இருந்துச்சு, அது மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனோடனே அவர் லேண்ட் ஆயிட்டார் கரெக்டா. நான் வந்து கீழே டொமால் விழுந்து கிடக்குறேன். அப்பயும் நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்காரு. நான் பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கேன். காஸ்டியூம் எடுத்து கையில கொடுத்து இந்த போட்டு ஏன்னா அடுத்தது வெளியே போய் ஆடணும்ல. ஸோ அவருக்கு தெரியல நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு ஒன்றி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஐயோ இழுப்பு அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பதறி எனக்கு என்ன நடந்துச்சு பார்த்தா நானும் வீடியோவில் தான் பார்த்தேன், என்னடா ஸ்ட்ரெக்ஸர்லாம் தூக்கிட்டு போகிறாங்களே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அது ஒரு பெரிய அடி. அதுக்கப்புறம் பயங்கர எனக்கு அதுக்கப்புறம் பேக் பெயின் இருந்தது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ சூப்பர். ஸோ உங்கள் ஜேர்னி வந்து எப்படி சொல்கிறது, டான்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து சீரியலில் குதிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப நிறைய மெமரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட பையனை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். பையன் அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா காயத்ரிக்கு வந்து நான் சீரியஸாக வந்து காயத்ரிக்கு இந்த லெவல் இந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்கிறத நம்பவே முடியலை. என் ஹைட்டுக்கு இருக்காங்க எப்படிங்க அந்த உங்கள் பொண்ணு பையனை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள். ஸோ அவன் ரொம்ப 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 ஸ்மார்ட்டான ஒரு பையன், ரொம்ப கேரிங்கான ஒரு பையன். இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நிஜமாவே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட அவன் வந்து எங்கள் மேலே வச்சிருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு லெவல். ஸோ அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க ஷூட்டா, சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. நான் ஷூட் போனோடனே எனக்கு கால் பண்ணி பேசுவான், அம்மா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க. ஷூட்டுக்கு நான் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உடனே கால் பண்ணி கேட்டுருவோம், அம்மா ஏன் லேட்டு, என்ன ஏதாவது ஓகேவா எல்லாம், அப்படி கேபில் வரீங்களா பார்த்துவாங்க. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பையன், அவ்வளோ மெச்சூரிட்டி. ஸோ காயத்ரி வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ சீரியலில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேறு என்னென்ன மாதிரியான ஃபீல்டில் வந்து காயத்ரியை நாங்கள் போல்டான கேரக்டரில் எப்போ பார்க்க முடியும்? போல்டாக தானே வரும் அடுத்தடுத்த சீரியல். என்ன சீரியல்லேருந்து போகிறேன்னா நான் இனிமேல் லைஃப் லாங் அடுத்தது நிறைய கேரக்டர்லாம் இருக்குது. இங்கே என்ன படம் இருக்குது, நிறைய விஷயங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. அதாவது நடித்தா விஜய்க்கு தங்கச்சியாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு என்னோட கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். மற்றபடி படம் பண்ணணும் இல்லை, எனக்கு சீரியலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் போகணுமா, திருப்பி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமா, அந்த ஜேர்னி எனக்கு சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் கஷ்டப்படும் போது எனக்கு கை கொடுத்தது சீரியல் தான். ஸோ எப்பவுமே நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இப்போ நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பேன் அப்படின்னு. நிறைய படம் நடிச்சிட்டாப்புல விஜய், தளபதி விஜய் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம தங்கச்சியாக நடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? இல்லை தங்கச்சியான்னு இல்லை, ரொம்ப ஆசைப்படக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் இப்படியே ஆசைப்பட்டுக்கலாம். நீ உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் அது ஆசை தான். பட் நான் இருந்தாலும் நம்ம கேட்ட ஒரு டூயட் விஜய் சாரோட இல்லை சின்ன வயசு விஜய் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேரா கூப்பிட்டா கூட ஓடிடுவேன். ஓ அப்படி கூட நீங்க ஓடிடுவீங்க. யுவராஜ் ப்ரோ பாத்தீங்களா, குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுல ஆக்டிங் தானே, நடிப்பு வேற லைஃப் வேற, அதெல்லாம் ஒத்துக்கூடாது. ஸோ இல்லை நான் இன்னொன்று என்னன்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க. இவர் என்னைக்காவது ஒரு நாள் வேற யாராவது உங்ககிட்ட வந்து என்ன அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து உங்களுக்கு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம யுவராஜ் ப்ரோவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவர் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? பண்ணினாங்கன்னா அவ்வளோ கெத்து, பொண்டாட்டி ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படி சொல்லுவாரு, அந்த மாதிரி தான் சொல்லுவாரு. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது வேற ஏதாவது. ஸோ நல்ல ஒரு ஜேர்னி, உங்களோட ஜேர்னி இன்னும் அழகாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக உங்களை நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி. தேங்க்யூ ஸோ மச், என்னையும் இந்த இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யுவராஜ் காயத்ரி. எஸ் தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க.